அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? சண்டே ஈவினிங் 5:30க்கு நாங்கள் வந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பாண்டி பஜாரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க டெக்கத்லான் தான் வந்திருந்தோம். இங்கே இருக்கிற எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் தான். நீங்கள் என்ன வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். எல்லாமே ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு. மொத்தமே 4th ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஃபுல்லாக ஜிம்முக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லா வித ஸ்போர்ட்ஸ் ஐட்டமுமே இங்கே கிடைக்கும். ஃபுல்லாக லேடிஸ்க்குன்னு தனியாக ஜிம்குள்ள ஐட்டம்ஸ், அப்புறம் ஜென்ஸுக்குன்னு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வச்சுருக்காங்க. கீர் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. நாங்கள் எதுக்கு வந்திருந்தோம் அப்படின்னா, என் பையன் ஸ்கேட்டிங் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். அதுக்காக தான் வந்திருந்தோம். ஆனால் அவன் கேட்ட மாதிரி உள்ள ஸ்கேட்டிங் இங்கே கிடைக்கவே இல்லை. இங்கே எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஷூ டைப் மாதிரி இருந்தது. அதெல்லாம் இவங்க பழகாததுனால கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கலை. நல்லா கலர் கலராக இருந்தது. 4 வீல் வச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் ட்ரைனிங் இருக்கணும். ட்ரைனிங் இருந்தால் தான் இதெல்லாம் ஓட்ட முடியும். இல்லை அப்படின்னா அவங்க கீழே தான் விழுந்து அடிபட்டுரும். பார்க்குறதெல்லாம் என் பையன் போய் எடுத்துகிட்டு இருந்தான். உனக்கு வேறு மாதிரி வாங்கிக்கலாம் இதை வை அப்படின்னு சொல்லியாச்சு. நான் கையில் வச்சுக்கிறதே பார்த்தீங்கன்னா 4000 அப்படின்னாங்க. கலர்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பிங்க்கு, ப்ளூ, அது 2500. ஸ்கேட்டிங் ஷூவில் ஒரு டைப்பும், இந்த மாதிரி ஒரு பிளேவுட் மாதிரி ஒரு டைப் இருந்தது. இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவன் கீழே விழுந்துருவான். அதனால் உனக்கு வேறு மாதிரி வாங்கிக்கலாம், இங்கே இல்லை வேறு கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயாச்சு. அப்புறம் ஜிம்முக்கான வாட்டர் பாட்டில், அப்புறம் தம்பிள்ஸ் எல்லாமே இருந்தது. ஃபுல்லாக தம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி வெயிட் கேட்குறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டு கொசு தொல்லை தாங்க முடியலை. பாருங்கள் நான் எவ்வளோ வெயிட் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். நான் இங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இவனை சுற்றி பார்க்குறதே பெரிய வேலையாக இருந்தது. என் பையனுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த பாக்ஸிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அவன் அதெல்லாம் பார்த்தாலே அவன் ரொம்ப குசியாகிடுவான். கடைசியில் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் பாக்ஸிங் க்ளவுஸ் மட்டும் வாங்கிக்கிட்டான். அங்கே இருக்கிற இடத்துலலாம் ஃபுல்லாக பஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதனால் வாங்கி கொடுத்தாச்சு. 1 kg தம்பிள்ஸ் கூட இருந்தது. பார்க்க க்யூட்டாக இருக்குது. நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே அந்த டிஷர்ட்டு, அந்த ஜெர்சி டிஷர்ட்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அப்புறம் ப்ரோட்டீன் சாக்லேட் இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் ஃபுட்பால்லாம் நல்லா கலர் கலராக இருந்தது. டேபிள் டென்னிஸ், அப்புறம் வெரைட்டியாக டென்னிஸ் பேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. ஃபுல்லாக கிரிக்கெட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாங்கள் பில் போடுறதுக்காக போயிட்டோம். பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்க்கலாம். என் பையன் ரொம்பவே ஆசைப்பட்ட பாக்ஸிங் க்ளவுஸ், அதுக்கப்புறம் ஃபுட்பால் வாங்கியிருந்தோம். அப்புறம் டேபிள் டென்னிஸ் பேட்டு. இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கினதுனால ஒரு சின்னதாக ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.